பிரியமானவர்களே, எசையா 44 அதிகாரம் 21வது வசனம் சொல்கிறது, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவற்றை நீ நினைவில் கொள்வாய். நீ என் ஊழியன், நான் உன்னை உருவாக்கினேன். நீதான் என் அடியான். இஸ்ரவேலே, நான் உன்னை மறக்க மாட்டேன். 2 கைகளையும் ஆண்டவர் நோக்கி விரித்துக் கொள்ளுங்கள். உங்க மனசுல இருக்கிற இந்த தனிமை உணர்வுகள், எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்க, எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க அப்படிங்கிற மனப்பான்மையோடு அநேகர் வாழ்கிறோம். எனக்கு நீ யாருமே இல்லையே, எனக்கு நீ யாருமே இல்லையே, என்னை எல்லாரும் மறந்துட்டாங்க, என் குடும்பத்துல எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, இன்னைக்கு என் நிலைமை இப்படி இருக்குதேன்னு சொல்லி சஞ்சலப்பட்டு புலம்புகிற மகளே, மகனே, இயேசு உனக்காக இருக்கிறார். அவருடைய கரம் உங்க மேல இறங்கி வருகிற நேரம் ஆண்டவர் சொல்றார். மீண்டும் அந்த வசனத்தை நல்லா ஞாபகப்படுத்திக்கோங்க. எசையா 44:21 அப்பா சொல்றாரு, நீ இஸ்ரவேலே, நான் உன்னை மறக்க மாட்டேன். மகளே, மகனே, நான் உன்னை மறக்க மாட்டேன். இந்த வார்த்தை அநேகருக்குள்ள டச் ஆகுறது, அநேகர் ஆண்டவர் தொடுகிறார், வல்லமை இறங்குகிறது. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, 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 இயேசுவே. இந்த மறக்காதவரே, இயேசுவே, இந்த வல்லமை இறங்கட்டும் அப்பா. இயேசுவே, 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 இயேசுவே. மலை போல துன்பம் என்னை சூழும் போதும் நீர் என்னை ஒருபோதும் ஆண்டவரே கைவிடாமல் என்னை சூழ்ந்து பாதுகாப்பவரே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா, 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 வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுங்கள், ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, எனக்குள் இருக்கிற தனிமையின் போராட்டம், எனக்குள் இருக்கிற தனிமையின் போராட்டம், மனதிலே ஏற்படுகிற, மனதில் இருப்பதை விட தற்கொலை எண்ணங்கள், தற்கொலை எண்ணங்கள், வாழ வேண்டாம் என்று வாழ வேண்டாம் எனக்குள் ஏற்படுத்தப்படுகிற, எனக்குள் ஏற்பட்டு வருகிற உள் மனதின் போராட்டங்கள், மனதின் போராட்டங்கள், என் சொந்த உறவுகளால், என் சொந்த உணர்வுகளால், கணவன் மனைவிக்கிடையில், கணவன் மனைவிக்கிடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையில், பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே, உறவுகளுக்கிடையில் உறவுகளுக்கிடையே ஏற்பட்ட வார்த்தைகளின் காயங்கள், வார்த்தையின் காயங்கள், ஒவ்வொன்றிலிருந்தும் என்னை குணப்படுத்தும் இயேசுவே, என்னை குணப்படுத்தும் இயேசுவே, வாழ்வதற்குரிய பலனை தாரும் இயேசுவே, பலனை தாரும் இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.